நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அறிவித்த 595 தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட நிறைவேற்றவில்லைன்னு துணிச்சலாக சொல்கிறார். வெள்ளை அறிக்கை கொடுங்கிறார். அப்போது நிறைவேற்றாதது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைவேற்றியது எதுவுமே இல்லை. 10% கூட தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத திமுக அரசாங்கம்னு பிரச்சாரம் பண்ணும்போது திமுக சும்மா இருக்க முடியுமா? பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் எல்லாத்தையும் வரணும், வேறு வழி இல்லை. டாக்டர்கள் பற்றாக்குறை, நர்ஸு பற்றாக்குறை, ஃபார்மசிஸ்ட் பற்றாக்குறை, மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரல. குறிப்பாக வேலூரில் ஒரு 7 அடுக்கு மாடி புதிய மருத்துவமனை கட்டிடம் முதலமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணால் அவசர கதியில் திறக்கப்பட்டதுன்னு அதிமுக அறிக்கை விட்டுச்சு. அதன் பிறகு அந்த ஊர் எம்எல்ஏலாம் வந்தார், இல்லை பாருங்கள் நல்லா. உண்மையிலே அது அதிமுக எப்படி கையாண்டிருக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் பாஜக பங்கேற்குன்னு சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாரு, டிடிவி தினகரன் சொல்கிறாரு. உங்கள் பதில் என்னன்னு கேட்டால் அவங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார். மிகப்பெரிய மோசடியான ஏமாற்று தந்திரமுள்ள பதில் இது. நீ யாரை ஏமாத்துறீங்கன்னா நீ உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடித்தால் அந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பங்கேற்குங்கிறார். அந்த அறிவிப்பு எப்படி வெளியிட முடியும்? யார் வெளியிட முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுமா? 2026 திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் அதில் எங்கள் அமைச்சரவைகள் 5 பேர் இடம் பெறுவார்கள் சொன்னாரா? சொல்ல முடியாது. விசிகா சொல்லிச்சா? சொல்லலை. அப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் இந்திய அளவில் பாஜகவுக்கு 2 ஸ்டேட் தான் சவால். ஒன்று மேற்கு வங்கம், மம்தா பானர்ஜி. 2வது திமுக, ஸ்டாலின். ஸோ இப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் மாநில கட்சியும் அழிச்சாச்சு. மகாராஷ்டிரா அழிச்சாச்சு, கர்நாடகா அழிச்சாச்சு, பீகார் காலி. இப்போ மேஜர் ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகளை மாநில கட்சிகள் அழித்தாகிவிட்டது. இன்னும் பாக்கி இருக்கிறது 2 தான். ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொன்று திமுக. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பாஜகவுக்கு காங்கிரஸோட கூட்டணி இல்லை. அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கியிருப்போம். ஏன் நீங்கள் உண்மையை சொல்லலைன்றதான் எடப்பாடி கேட்குறாரு. அந்த ரகசியம் என்ன? உதயநிதி என்ன சொன்னார்? வந்த மறுநாள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம். ஏன் நடக்கலை? தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுகவே இன்னும் வேலைவாய்ப்பு தரலங்க, பல வேலைவாய்ப்பு தரல. எஸ்ஐ தேர்வு முடிந்து விட்டது. எஸ்ஐ தேர்வு இது வரைக்கும் திமுகவில் ஒரு போலீஸ் போஸ்டிங் போடல. எஸ்ஐயில் ஸ்டே வாங்கி வச்சுருக்கு. 2014, 16, 21 இது எல்லாமே எப்படி மேசிவ் விக்டரியா? இல்லை. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட அவங்களுடைய பரப்புரையை மேற்கொள்ள துவங்கிட்டாங்க. உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற தலைப்புலலாம் எல்லாரும் அவங்களுடைய பரப்புரையை பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எரலியராக ஆரம்பிச்சிட்டாங்களோ இந்த தேர்தல் பரப்புரை? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் ஊடக பிரச்சாரங்கள் மாறி மாறி தாக்கி கொள்கிற இந்த போக்குகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் கவலை அளிக்கும். ஸோ என்னென்னா, தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவே இது 360 டிகிரி ஓட வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கட்சிகளும் தள்ளப்படுகின்றன. இது ஏதோ தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, இது இந்தியா முழுவதும் இப்படி தான் இருக்கிறது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ 4 ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செய்து விட்டோம் அப்படின்னு காலாட்டிக்கிட்டே போய் தேர்தல் சந்திப்பதற்கு திமுகவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டால் தைரியம் இருக்காது. காரணம், நீங்கள் அறிவித்த 595 தேர்தல் வாக்குறுதியில்
10% கூட நிறைவேற்றவில்லைன்னு துணிச்சலாக சொல்கிறார். வேறு வெள்ளை அறிக்கை கொடுங்கிறார். அப்போது நிறைவேற்றாதது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறைவேற்றியது எதுவுமே இல்லை. 10% கூட தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத திமுக அரசாங்கம்னு பிரச்சாரம் பண்ணும்போது திமுக சும்மா இருக்க முடியுமா? பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் எல்லாத்தையும் வரணும், வேறு வழி இல்லை. எடப்பாடி எப்படி கூட்டணியை அவர் இனிமேல் தான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்த கூட்டணி என்ன கதியில் இருந்து நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டணியை பாதுகாத்து திமுக வீழ்த்துவதற்கு அது வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். ஆனால் ஆட்சியில் இருக்கிற அதிருப்திகள், அரசு ஊழியர்கள், டாக்டர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் கட்சிக்காரர்கள், இந்த அதிருப்தியை சமாளிப்பதற்கு திமுக ஓரணியில் தமிழ்நாடு. இப்போது 10 மாதம் இருக்கிறது. ஏன் இவ்வளோ ஓடி வந்தாங்கன்னா வேறு வழியில் நான் சொன்னதான். இது ஒரு பக்கம் பேச்சு, பேட்டி, அறிக்கை இதையெல்லாம் தாண்டி சாதாரண மக்கள்கிட்ட எப்படி போய் ரீச் ஆக போகிறாங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் மீடியாவெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. ஓகே, மீடியாவில் நடத்துகிற விவாதமோ, நான் கொடுக்குற பேட்டியோ, இல்லை நீங்கள் கொடுக்குற அறிக்கை விவாதங்களோ மக்கள்கிட்ட சேராது. சாமானிய மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாள் என்பது பெரிய கேள்விக்குறி. அது ஆளுங்கட்சி வலிமையாக இருக்கிறது. ஓட்டுக்கு 2000 5000 கொடுத்துடலாம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாமே தெரிந்தது தான் 2 கட்சிகளுக்கும். அதனால தான் ஓடி வந்துட்டாங்க. இல்லை, இதில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி இவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் ஆளுங்கட்சியை ஒரு நடுக்கத்துக்கோ ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இப்படின்னு இவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை பேச ஆரம்பிக்கிறாங்க. கஸ்டடியல் டார்ச்சராக இருக்கட்டும், அல்லது இப்போது பல இடங்கள் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்றது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்களா? அப்படி தான் எதிர்கட்சிகள் பேசியாகணும். அது ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக தான் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே திமுகவுடைய இந்த நிர்வாக சீர்கேடுகளாகட்டும், ஊழல்களாகட்டும், அல்லது பிரச்சனைகளை எப்படி எதிர்கட்சிகள் அணுகுகின்றன? இல்லை, சரியாக அட்ரஸ் பண்ணலையா? நிச்சயமாக பண்ணல, நிச்சயமாக பண்ணவே கிடையாது. இன்னும் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியை எப்படி ரன் பண்ணுறன்றது எதிர்கட்சி தான் முடிவு பண்ணும். அதுதான் எதிர்கட்சியுடைய இலக்கணம், ஜனநாயகம். நீங்கள் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை அப்போது நீங்கள் பேட்டி, அறிக்கை, ஆர்ப்பாட்டம்னு சொல்ல தான் ஆளுங்கட்சி பயப்படும். எதிர்கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுத்து விட்டது. இப்போது 2 வாரங்களுக்கு முன்பு ஜூனியர் உடனில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை பற்றி ஒரு பெரிய ஆர்டிகல் 6 பக்கம் போட்டு கிழிச்சு தொங்க விட்டாங்க. உண்மையிலே எனக்கு தெரிந்தவரை திமுக அறிவித்த பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது, மறுக்கவே மாட்டேன். எடப்பாடி சொல்கிறதுக்காகலாம் நான் ஆமாஞ்சாமி போடல. அதே போல் அறிவிக்காத நலத்திட்டங்களை திமுக கொண்டு செய்திருக்கிறது. ஸோ நலத்திட்டங்களால் திமுகவுக்கு என்ன நன்மை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. முதல் முறையாக அதிமுகவுக்கே போய் சேர்ந்து கொண்டிருந்த பெண்கள் வாக்கு திமுகவுக்கு போய் சேருகிறது அப்படின்னு கருத்து கணிப்பில் வந்தால் அது மிக இல்லை. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அரசு துறை வாரியாக, ஒவ்வொரு துறை வாரியாக அதிமுக என்ன பிரச்சனை கையில் எடுத்தது? இப்போ மருத்துவத்துறை விஷயத்தில் பல அறிக்கை விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஜூனியருடன் வந்த ஒரு 6 பக்க அந்த செய்தி இருக்குல்ல, உண்மையிலே மருத்துவத்துறையை அப்பட்டமாக தோலுறுத்தி காட்டியது. உண்மையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. டாக்டர்கள் பற்றாக்குறை, நர்ஸு பற்றாக்குறை, ஃபார்மசிஸ்ட் பற்றாக்குறை, மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரல. குறிப்பாக வேலூரில் ஒரு 7 அடுக்கு மாடி புதிய மருத்துவமனை கட்டிடம் முதலமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணால் அவசர கதியில் திறக்கப்பட்டதுன்னு அதிமுக அறிக்கை விட்டுச்சு. அதன் பிறகு அந்த ஊர் எம்எல்ஏலாம் வந்தார், இல்லை பாருங்கள் நல்லான்னு. உண்மையிலே அது அதிமுக எப்படி கையாண்டிருக்க வேண்டும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிளாசிக் எக்ஸாம்பிள். சென்னை கிண்டியில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிற எல்லா உபகரணங்களும் எல்லா வசதிகளும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆனது. ஓகே, முதலமைச்சர் திறப்பதற்காக. அப்போது இந்த உண்மை எப்படி எடுத்து வெளியிட்டிருக்கணும்? அதிமுக கோட்டை விட்டுடுச்சு. இதுதான் எதிர்கட்சி செய்த தவறுன்றேன். அதனால் இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா, திமுக இன்னும் நன்றாக ஆட்சி செய்யணும், சில துறைகளை நன்றாக கையாள வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். ஆனால் எதிர்கட்சி அவங்க இலக்கணம் எப்படின்னா, இது சரியில்லைன்னு சொல்லணும். அதுதான் எதிர்கட்சி. இப்படி நீங்கள் கட்டி முடித்திருந்தாலும் அந்த மருத்துவமனையில் பணியாளர்கள் இல்லை, டாக்டர்கள் இல்லை, வசதி இல்லைன்னு அப்பட்டமாக படம் பிடிச்சு காட்டிடணும். அது தவறு விட்டுட்டாங்க.
இருந்தாலும் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சி அறிக்கைகள் கொடுக்குறாரு, பேட்டிகள் கொடுக்குறாரு, முக்கியமான ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் வந்து அவர் இன்னும் ஒரு கூட்டணிக்காக இயங்கி கொண்டிருக்கிறார், அவர் வந்து ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு மூடில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை தெரிகிறது. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேறு வழி இல்லைங்க அவருக்கு. கூட்டணி டிஸ்டர்ப்னா அது நிறைய குழப்பம் இருக்காது, நிறைய விரிவாக பேசணும். ஆனால் முதல்ல நீங்கள் அந்த சோர்ந்து போயிருக்கிற அதிமுக தொண்டர்களை நிமிர வைத்து விட்டார். அதை பண்ணிட்டாரு. எப்படி பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம். அதுக்கு முன்பாக நீங்கள் ஒரு 2 விஷயம் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது, கட்சிக்காரனுக்கு தெரியும். அதிமுகவில் ஆளுங்கட்சி திமுகவுக்கு தெரிந்திருக்கலாம் உளவுத்துறை மூலமாக. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 பூத்தில் ஒரு எல்லா ஊர்லேயும் போய் டபுள் செக் வெரிஃபிகேஷனுக்கு ஆள் அமைச்சார். இப்போ உங்கள் சொந்த ஊர் வந்து நீங்கள் சிவகங்கை மாவட்டம்னு வச்சுங்களேன், உங்களை தூக்கி கடலூருக்கு போடுறது, கடலூருக்காரை தூக்கி சிவகங்கைக்கு போடுறது, போய் வெரிஃபிகேஷன் பண்ணு. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி, போய் என்னெல்லாம் பூத்தெல்லாம் சரி பண்ணுன்னு அந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிருக்காரு. இப்போது இந்த 68,000 பூத்தில் ஒரு சரிபாதி பூத்தில் நீங்கள் போட்ட ஆள் சரியில்லைன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறார் கட்சிக்காரங்கிட்ட. ஓகே, எல்லாரையும் நீங்கள் வந்து 60 வயதுக்கு மேலே போடுறீங்க, பூத் வந்து இளமையாக இருக்கணும், ஸோ திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணுன்றார். இது உண்மையிலே அதிமுகவில் பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வெளி உலகத்துக்கே தெரியாது. ஓகே, இப்போ நீங்கள் ஏற்கனவே நீ இப்போ கடலூர்லேருந்து போய் சிவகங்கைக்கு போய் சிவகங்கைலேருந்து கடலூருக்கு வந்து சரி பார்த்து ஊர் ஊராக சுற்றி நீங்கள் போட்ட பூத்தை திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ண சொல்லி ரிப்பீட் பண்ணுறாங்க. திரும்ப போடு. அப்போது என்ன குழப்பம்? ஏற்கனவே வயதானவர்கள் சரியாக வேலை செய்யலை, அல்ல பணத்தை வாங்கி கொண்டு எதிர்கட்சிக்கு வந்து சோரம் போகுது, இப்படி பல விஷயங்களை மாட்டியிருக்காங்க. ஸோ இது பண்ண உடனே கட்சிக்காரன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. 2வது ஊர்வலம், தெருவாக ஊர்வலம் வந்துட்டார் பிரச்சாரத்துக்கு. இப்போ உண்மையிலே அதிமுக வந்து திமுக எதிர்க்க முடியாது, கூட்டணி பலம் 10 கட்சிகளோடு வந்து அசுர பலத்தோடு திமுக இருக்கிறது, இதையெல்லாம் மீறி நம்மளால் நின்னா ஃபைட் பண்ண முடியுன்ற மனப்பான்மையை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் விதைத்து விட்டார். அதனால தான் சொன்னேன். ஸோ பூத் லெவலில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலை துவங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஓகே, ஆனால் ஹை லெவலில் இன்னும் அலையன்ஸுக்காக வெயிட் பண்ணுறாரோ, டிவிகே என்டிகேவெல்லாம் அவர் கூப்பிட்றாருன்ற ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி தான் அவர் கூப்பிட்றாரா? ஆனால் யார் வேணால் வரலாம், மக்கள் விரோத திமுக அகற்றணுமா வாங்க அப்படின்னு கூப்பிட்றாருல, அது வந்து அவருடைய பலவீனத்தை காமிக்குதா இல்லை அப்படி எடுத்துக்கக்கூடாதா? அது அரசியல். நீங்கள் திமுக வீழ்த்துவதற்கு அந்த சிந்தனை உள்ளவர்கள் வந்து எங்கள் அணியில் இணலாம் அப்படின்றது வந்து அரசியல். நான் வந்து சீமானை நேரடியாக கூப்பிட்டேனா, விஜய் நேரடியாக கூப்பிட்டேன்னு இப்போ பேட்டி கொடுப்பார், அடுத்து பேட்டி கொடுத்துருக்கலாம், பேட்டி கொடுப்பார். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம போய் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் முதல்ல எடப்பாடி ஒரு தெளிவோடு இருப்பாரா என்பதை மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் ஏன்னா ஓட்டு போடுறது மக்கள், அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, திமுக விரும்பாதவர்கள் மட்டுமல்ல. நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் யார் ஆட்சிக்கு வரணும் அதுதான் முக்கியம். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வேறு பேட்டர்ன், அசம்பிளிக்கு வேறு பேட்டர்ன், ஓட் பேட்டர்ன், இது ஒத்துக்கிறீங்களா? ஒன்று. 2வது, நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், பேட்டி கேட்குறாங்க, என்ன சார் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியில் வந்து பாஜக பங்கேற்குன்னு சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாரு, டிடிவி தினகரன் சொல்கிறாரு, உங்கள் பதில் என்னன்னு கேட்டால் அவங்க கட்சி தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார். மிகப்பெரிய மோசடியான ஏமாற்று தந்திரமுள்ள பதில் இது. நீ யாரை ஏமாத்துறீங்கன்னா நீ உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. முதல்ல ஒரு கூட்டணி என்று உருவான போது கூடி பேசி முடிவெடுத்து விட்டு அறிவிக்கிறீங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு. அதில் வந்து ஆட்சியில் பங்கேற்கிறார்களா இல்லையா இதை மக்கள்கிட்ட சொல்லணும். நீங்கள் அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போட போகிறான். அப்போது பாஜக கூட்டணிக்கு வந்தால் நமக்கு சிக்கல் வரும் என்று ஒருத்தன் நினச்சா கூட அந்த ஒரு ஓட்டு போச்சுன்னா அந்த ஒரு ஓட்டு ஈக்குவல் டு 10 ஓட்டுக்கு சமம். நீங்கள் முதல்ல இது தெளிவுபடுத்துங்க. அவங்கவுங்க பேசிக்கலாம், அவங்கவுங்க கட்சி தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அப்படி தலைவர்கள் பேசிக்கொள்வார் என்பது ஏமாற்று மோசடியான செயல். ஏங்க திமுக கூட்டணியில் இருந்தவங்க பேசுகிறாங்க, ஏன் இப்போ கூட தான் வந்து திருமாவளவன் கேட்கலையா, காங்கிரஸ் கட்சி கேட்கலையா, கம்யூனிஸ்டுகள் கேட்கலையா அப்படின்னு அவர் கேட்குறாருல, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, என்னையை பற்றி மட்டும் பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, விசிகால இருக்கிற நிர்வாகிகள் பேசினார்கள், எங்கள் தொண்டர்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இப்போ பேட்டி கொடுத்தார் ஜூனியர் ரோடில் போன வாரம், எங்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள். இதை தவிர வேறு என்ன இருக்குது? விரும்புகிறார்கள் சொல்கிறது என்னங்க? டிடிவி என்ன சொன்னார்?
2026 அமையப்போகிற ஆட்சியில் ஒருவேளை அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடித்தால் அந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பங்கேற்குங்கிறார். அந்த அறிவிப்பை எப்படி வெளியிட முடியும்? யார் வெளியிட முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லுமா? 2026 திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் அதில் எங்கள் அமைச்சரவைகள் 5 பேர் இடம் பெறுவார்கள் சொன்னாரா? அவர் சொல்ல முடியாது. விசிகா சொல்லிச்சா? சொல்லலை. அப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அமித்ஷா ஒரு பேட்டி 5 பேட்டி சொல்கிறாருல்ல. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் கூடி முடிவு எடுத்துங்க. தேர்தலுக்கு முந்தி என்ன முடிவு, தேர்தலுக்கு பிந்தி என்ன முடிவு, நீங்கள் எப்படி வேணால் பேசுங்க, எப்படி வேணால் முடிவு எடுத்துங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போட போகிறான். மக்களை தெளிவுபடுத்தி நீங்கள் பேசலைன்னா, மக்கள் குழப்பமாகிவிட்டால் அது உங்களுக்கு நெகட்டிவ். நீங்கள் திமுகவுக்கு அதிருப்தி இருக்குது, அந்த ஓட்டை என்கேஷ் பண்ண போகிறீங்க, நான் மறுக்கலை. ஆனால் கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கேற்குமா பங்கேற்காதா, பாமக பங்கேற்குமா பங்கேற்காதா, மற்ற கட்சிகள் அங்கே அமைச்சர்கள் இடம் பெறுமா இடம் பெறாதா, இதை நீங்கள் சொல்லலைன்னா, நீங்கள் இதை அப்படியே மூடி மறைச்சி பேசுனீங்கன்னா அந்த ஓட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டால் எனக்கோ உங்களுக்கோ பிரச்சனை இல்லை. மக்கள் ஏற்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் தான் விவாதம் நடத்துவோம். தேர்தலுக்கு பிந்தி இவர் முதல்ல சொல்லியிருக்கலான்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கிளம்பிச்சுன்னா அப்போ தான் நீங்கள் உட்காந்து கண்ணை கசக்கணும். நீங்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும். தனி பெரும்பான்மைன்னு அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டீங்களே, அதிலே நிற்கணும். இல்லை, அவர் ஒரே மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணியில் இருக்கிற மற்றவங்க தான் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், நான் துவக்கத்திலே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்குன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு, நான் தான் சிஎம் கேட்டுன்னு அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்னங்க பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாரு. அமித்ஷா சொன்னது அப்படியே சொன்னாரா? நான் உங்களை கேட்குறேன். எடப்பாடி சொன்னது நீங்கள் சொல்லிட்டீங்க, அமித்ஷா என்ன சொன்னார் சொல்லுங்கள். எடப்பாடி ஜி தலைமையில் தான் இந்தியா அலையன்ஸ் சொன்னார். சரி, அடுத்து ஹி இஸ் த சிஎம் கேண்டிடேட் சொன்னார். அடுத்து கொலிஷன் கவர்மெண்ட்னு வார்த்தையை சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஒரு பேச்சு, கூட்டணியில் கட்சியில் இருக்கிற இன்னொரு தலைவர் ஒரு பேச்சு, மற்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர் வேறு பேச்சு என்றால் அது குழப்பமா இல்லையா? நான் அதான் கேட்குறேன், அதை கிளியர் பண்ணுங்கன்றேன். நான் சொல்கிறேன் தனி பெரும்பான்மை ஆட்சி, மற்ற தலைவர் அதான் சொல்லணும். சொல்லுங்கள், நான் தான் கேட்குறேன். நான் அதை தான் கேட்குறேன். அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதிமுக தொண்டர்கள்ட்ட பேசும்போதும் அவங்க நிர்வாகிகள்கிட்ட பேட்டி கேட்கும் போதும் கூட்டணி ஆட்சி வேறு, கூட்டணி அரசு வேறு. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி தான். விசிகா, அப்புறம் கம்யூனிஸ்டுகள், அப்புறம் இந்திய முஸ்லீம் லீக், திமுக சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி பண்றாங்க. இது கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு இல்ல, அரசுல அங்கம் வகிக்கல அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து அருள், இப்படிலாம் வார்த்தை ஜாலத்தை வச்சு பேசினா நம்ம ரொம்ப காமெடியாக தான் பேச வேண்டியிருக்கோம். அப்புறம் மக்கள் இப்படி ஏன் நையாண்டி பண்ணுறீங்க, அதிமுகனா உங்களுக்கு நையாண்டி பண்ணுவீங்களா, திமுக ஸ்டாலின்னா நீங்கள் கட்டி பிடிச்சிக்கலான்னு கேட்பீங்க நீங்களே. நான் கேட்குறேன், எது கூட்டணி ஆட்சி, எது கூட்டணி அரசு, கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இங்கே நான் கேட்குறேன், தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி அப்படின்ற திமுக உடன்பாடு வச்சுருக்கு, ஆனால் மற்ற நேரத்தில் விடாமல் பிடிச்சி வச்சுருக்கு. அதுதான் உண்மை. ஆமாம், புரியுதுங்களா? தொழிலாளர்கள் பிரச்சனையில் கம்யூனிஸ்ட்டு 1000 பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அந்த கட்சி திமுக ஆளுங்கட்சி எதிர்த்து தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டம் அறிவித்திருக்கிறார். ஏதோ தொழிலாளர் பிரச்சனையில் அந்த ஊரில் இருக்கலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கலாம், சாம்சங்லாம் பண்ணாங்களே, அதில் அங்கே இருக்கலாம். அங்கே சவுந்தரராஜன் பேசிய பேச்சு இன்னும் கொடுமையான பேச்சு. யார்? சிஎம் பற்றி. அதுக்கப்புறம் அதே சவுந்தரராஜன் அறிவாலயத்துக்கு போகிறாரு, நன்றின்னு சொல்கிறாரு. தொழிலாளர்கள் பிரச்சனை தீர்த்து வைத்ததுக்கு நன்றின்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் போனாங்களே, எதுக்கு போனாங்க? புரியுதா உங்களுக்கு? ஆளுங்கட்சி என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே பிடிச்சி அரவணைச்சு வச்சுருக்கு. நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, என் தலைவன் அமித்ஷா சொன்னதா வேத வாக்கு, அவர்கிட்ட பேசிங்க. ஆட்சிக்குள்ள அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் இல்லையான்னு அமித்ஷா கிட்ட பேசு. இது கூட்டணி பலப்படுத்துவதா பலவீனப்படுத்துவதா? தேசிய கட்சியோட வேற எப்படி டீல் பண்ண முடியும்? ஏங்க என்ன நீங்கள் திரும்ப இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசுன்னு ஒரு புதுசாக ஒரு வியாக்கியானம் சொன்னீங்களே, அது கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன அர்த்தம்? அது நீங்கள் உங்களை ஏமாத்திங்கன்னு அர்த்தம். நான் உங்களன்றது எடப்பாடி சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறீங்க? பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்படி கமாலாம் நம்ம போட்டுக்கணும். கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சின்னு சொல்ல என்னங்க இது? அப்புறம் என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா ஓனர்ஸுக்கு, மீடியா நிருபர்களுக்கு, அங்கே படிக்கிற மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. எடப்பாடிக்கு புரியல, அண்ணாமலைக்கு புரியல, அமித்ஷாவுக்கு புரியல. அப்படியா? இல்லை, நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமியை தாண்டி
பாஜகவால் அதெல்லாம் இங்கே சாதிச்சிட முடியுமா? எடப்பாடியால் ரெசிஸ்ட் பண்ண முடியாத நம்புறீங்களா நீங்கள் பிஜேபியை? நான் என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் சொல்கிறேன், பாஜக ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு இதுதான் வந்து ஹை டைம், பீக் டைம். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக 3வது முறை ஆட்சி பிடித்து விட்டது. 3வது முறை பாஜக ஆட்சி பிடித்த அந்த ஆட்சிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியுமா முடியாதா? நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்திய அளவில் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் 2வது இடத்துல இருக்கும், இல்லை முதல் இடத்துல இருக்கும். சில விஷயங்களை முதலிடம், சில விஷயங்கள் 2வது இடம். நீங்கள் இந்திய அளவில் பாஜகவுக்கு 2 ஸ்டேட் தான் சவால். ஒன்று மேற்கு வங்கம், மம்தா பானர்ஜி, 2வது திமுக ஸ்டாலின். ஸோ இப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் மாநில கட்சியும் அழிச்சாச்சு. மகாராஷ்டிரா அழிச்சாச்சு, கர்நாடகா அழிச்சாச்சு, பீகார் காலி. இப்போ மேஜர் ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகளை மாநில கட்சிகள் அழித்தாகிவிட்டது. இன்னும் பாக்கி இருக்கிறது 2 தான். ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொன்று திமுக. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பாஜகவுக்கு காங்கிரஸோட கூட்டணி இல்லை. காங்கிரஸை ஓட வைக்கிற ஒரு தலைவராக மம்தா இருக்கிறார். ஸோ பாஜக அங்கே ஒரு ஸ்மூத் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, மம்தா பிடிக்கல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக காங்கிரஸை பிடித்து கொண்டிருக்கிறது, சொன்னாலும் விடமாட்டேங்குது. ஸோ தமிழ்நாட்டில் 2026 திமுகவை தோற்கடிக்கவில்லை என்றால் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பல ஆன்மாக்கள் சாந்தி அடையாது. பல ஆன்மாக்கள் என்ன ஏங்கி கொண்டிருக்கின்றன, தமிழ்நாட்டில் ஏன் நம்ம ஊடுருவ முடியல? அதுக்கு ஒரே இடம், ஒரே பிரச்சனை திமுக. அது திமுக அடித்து காலி பண்ணும். ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, எடப்பாடி கூட்டணிக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார், பாஜக என்ன செய்யணும்னு. பாஜகவுக்கு 2 வழி இருக்குது. திமுக வீழ்த்துவதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று, அதிமுக கூட்டணி பலப்படுத்தணும்னா காங்கிரஸ் மாதிரி அமைதியாகணும். ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம், சரி, கொடுக்குற சீட்டை வாங்கிப்போம், சரி, நாங்கள் வேறு யாரா சேர்த்துப்போம், அதுக்கு அமைதியாக இருக்கணும். ஒன்று இல்லையா, திமுக கூட்டணி பாஜக உடைக்கணும். இந்த 2 தவிர பாஜக வேறு வழியே இல்லை. 2 தவிர வழி இல்லை. நீங்கள் என்ன வேறு வழி என்ன இருக்குது? வேறு வழியாகத்தான் பாஜக அதிமுக ஆட்சிக்கு உட்கார வச்ச பிறகு திரும்ப ஒரு கேம் ஆடணும். அதுதான் பாஜகவுக்கு 2வது கேம் தான் கை கொடுக்கும். அதுக்கு தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்றல, அந்த இன்டாக்டாக இருக்க விடாமல் செய்வதற்கு பாஜக ஒரு தந்திரத்தை மேற்கொள்ளலாம். என்னென்னா, கடைசியில் நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன், பாஜகவை பின்வாங்கி விஜய் அதிமுகவில் சேர்த்து வச்சு ஒரு பெரிய அலைன்ஸை கொண்டு வந்து திமுக வீழ்த்துவதற்கு பாஜக தந்திரம் செய்யலாம். ஆனால் வந்து அதிமுக சேர்ந்தா வெற்றி பெற்ற அளவுக்கு இங்கே இருக்க கிரவுண்டு சொல்ல முடியாதுல்ல. அவர் 8 to 10% ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்குது. இன்றைக்கி பிஜேபிக்கும் அது இருக்குது சார். யார்? பிஜேபிக்கு 8% கூட இல்லையா தமிழ்நாட்டில்? நீங்கள் நான் சொல்கிற கணக்கெல்லாம் வேறு, அந்த புள்ளிவரத்தில் போகாதீங்க. பாஜக வரக்கூடாதுன்னு ஆன்டி ஓட்ஸ் இருக்குல்ல. ஆமாம், அந்த ஆன்டி ஓட்ஸ் பாஜகவோட இருக்கும்போது நெகட்டிவ் ஆகும். ஓகே ஓகே. அருள் வந்து இந்த தெருவில் பிடிக்குங்க, குபேந்திரனோட சேர்ந்த ஒரு 5 பேர் பிடிக்காதுங்க. அப்போ நெகட்டிவ் எனக்கு 5 பேர் வந்து வேணாம் சார்மா, அந்த 5 10 ஆகும், 10 20 ஆகும். அப்போ இந்த தெருவில் ஒரு 100 ஓட்டில் வந்து ஒரு 30 40 ஓட்டு போச்சுன்னா யார் கிளாஸு? அருள் கிளாஸ் இல்லை. இதுதான் வரும். பாஜக இன்றும் ஏன் வந்து திமுக வந்து அதை சொல்லுது, தமிழ்நாட்டில் பாஜக, நான் கேட்குறேன், பாஜக வளரணும் என்னங்க பண்ணோம்? அந்த கட்சி வளருவதற்கான ஒரு குறைஞ்சபட்ச சிந்தனை கூட இந்த பாஜக தலைவர்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஆகட்டும், இல்லை வெள்ள நிதி ஆகட்டும், இல்லை டேக்ஸ் நிதி, ஏதாவது ஒரு விஷயம் இவங்க திமுக சொல்கிறதுக்கு முன்னாடி கொடுத்து இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், எய்ம்ஸ் மட்டும் கட்டி முடிச்சிட்டோம், வேறு என்ன வேணும், நாங்கள் இந்த ஸ்கீமாக கொடுக்குறோம், மெட்ரோவாக கொடுக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்னிச்சையாக பாஜக செய்தா இது காமன் மேனுக்கு எப்படி வருவது? எதுவுமே பண்ண மாட்டேன், எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு நான் கேட்குறேன். இப்போ சொல்கிறார்ல, எடப்பாடி அழகாக பிரச்சாரம் பண்ணுறார், பாஜகவுடன் நாங்கள் சேர்ந்தால் சில திட்டங்களை கேட்டு பெறுவோம்லாம் சொல்லியிருக்காரு புதுக்கோட்டையில். சில நதி திட்டங்கள்லாம் வந்து நான் கேட்குறேன், நீங்கள் 2017 to 2021 அப்படி என்ன திட்டம் வாங்கினீங்க? கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ பாஜக வந்து அந்த அலைன்ஸுக்கு போனாலும் மைனஸும் இருக்கும் ப்ளஸும் இருக்கும். நீ சொன்ன 8 10 கிடைக்கலாம். ஆனால்
2026 ஒரு நான் அதுக்காக நான் வந்து அது ஏடிஎம்கே அலையன்ஸ் தோத்துருன்னு சொல்ல. ஒருவேளை 2026 மக்கள் எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள போகிறார்கள், என்ன மாதிரி சிந்தனை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா 2000க்கு பிறகு பிறந்த இந்த நியூ ஓட்டர்ஸ் உடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியாது. தேர்தல் முடிந்த பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அலைன்ஸ் உடையறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலையே சார். அதிமுக பிஜேபி வந்து இன்டாக்டாக இருக்குது, இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு தான் எல்லா பேட்டியிலும் பேசுகிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. வர்றவங்க வாங்க. இல்லைங்க, இப்போ என்னென்னா திமுக திரும்ப என்ன சொல்லுது, பாஜகவுடன் ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க, அது மக்கள் விரோத கட்சி, மதவாத கட்சி. நீங்கள் தானே வந்து 3 மாதம் 4 மாதம் முன்னாடி வரைக்கும் சேர மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எந்த நலனையும் கருத்தில் கொள்ளவில்லைன்னு யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2 தேசிய கட்சிகளுக்கும் ஒரே சிந்தனைன்னு சொன்னார். இப்போ ஏன் போய் ஒட்டிக்கிட்டின்னு கேட்கும்போது பதில் வரல. சொல்கிறாரு என் இஷ்டங்க, என் கட்சிங்க அப்படின்னு. உங்கள் இஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லுங்க. இதுதான் தப்பு. அவர் சொல்கிறார் பதில் தப்பு. அதெல்லாம் சொல்கிறேன். அவங்க அப்படி பேசுவாங்க, என் இஷ்டம். இது மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. வெறும் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல. நாங்கள் வந்து பாஜக இப்போது நீட்டை வந்து ஏன் ரத்து பண்ணுன்னு எடப்பாடி கேட்குறாருல, நீட் ரகசியம் என்ன, ஏன் ஏமாத்தினு கேட்குறாருல, அது உண்மையிலே நியாயமான கேள்வி. சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. 4 வருஷம் நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணணும்னு உதயநிதி பிரச்சாரம் பண்ணார்ல, ஏன் ரத்து பண்ணல? இது மக்கள் மன்றத்தில் முக்கியமான கேள்விங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கியிருப்போம், ஏன் நீங்கள் உண்மையை சொல்லலைன்றதான் எடப்பாடி கேட்குறாரு. அந்த ரகசியம் என்ன? உதயநிதி என்ன சொன்னார்? வந்த மறுநாள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம். ஏன் நடக்கலை? இது நீங்கள் ஏன் சொல்ல? அப்போது நீங்கள் விரும்பிய ஆட்சி 2021 சட்டமன்றம் தான் இருந்தது. அப்போ அந்த ரகசியத்தை அதிமுக கேட்டிருக்கணுமா இல்லையா? என்ன ரகசியம், எப்படி உடைப்பீங்க? அதுவே போய் அப்போ இது நீங்கள் மக்கள் மத்தியில் சொல்லணுமா இல்லையா? ஸோ மக்கள் மத்தியில் சொல்லும்போது தான், நீங்கள் விளக்கும் போது தான், ஒரு திட்டத்தை சொல்லும்போது தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் இஷ்டம், உன் இஷ்டமாக நீ வச்சுக்கிட்டாங்கன்னா பாஜக நீ வச்சுக்க, நாங்கள் போட மாட்டோம். ஸோ நீ நிலுவைத் தொகையாகட்டும், மெட்ரோ ஆகட்டும், கல்வி ஆகட்டும், சாலை திட்டமாகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், நாங்கள் கேட்டு வாங்கியிருக்குன்னு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு நதி திட்டம் சொல்கிறார், அத்திக்கடு அவிநாசி திட்டத்தினுடைய 2வது திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டதுன்னு சொல்கிறார். சரி, அந்த 2வது திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு தரலன்றது சொல்லணுமா இல்லையா? அப்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வாங்கி தருகிறோம் சொல்லிட்டு போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஷேக் ஆகும், திமுக ஷேக் ஆகும். பரவாயில்லைங்க, கூட்டணி கட்சிக்காக வந்து பாஜக வந்து இசைவு தெரிவித்திருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வருவார்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் எப்படின்னா மக்கள், நான் இவ்வளோ டீப்பாலாம் மக்கள் சிந்திக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஒரு செக்மெண்ட் ஓட்டு, ஒரு 5 to 6 ஸ்விங் ஓட்டு இப்படி வரும். ஓகே, பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள் வரும். நான் பத்திரிகையாளனாக நேரடியாக குற்றம் சாட்டுறேன். தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டில் வேலை வாங்க முடியும்னு பாஜக அழுத்தத்தின் காரணமாக அதிமுக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி. அப்போ முதலமைச்சர் வந்து நான் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி தப்பிக்கலாம். அப்போ ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் அதில் ஒரு அங்கமாக இருந்தார் இல்லையா எடப்பாடி? எடப்பாடி போர்க்கொடி தூக்குனாரா? இந்த திட்டத்தை நான் எதிர்ப்பு அப்படின்னு எடப்பாடி சொன்னாரா? எடப்பாடி மாபெரும் தலைவராகி இருப்பார். மற்ற ஸ்டேட்டில் சாத்தியமா? வாய்ப்பே இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக வந்தால் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? பாஜகவோட உள்நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அவங்க வராங்க, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி வரை, செங்கோட்டை பார்டர், கேரளா பார்டர், அங்கே வரை வந்து வட இந்திய மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஹோட்டலில். சமீபத்தில் போனேன், ஹோட்டலில் தமிழ் தெரியாத ஒருத்தர் ஹோட்டலில் வேலை செய்கிறார், செங்கோட்டை பார்டரில். அவர் ஹிந்தியில் பேசுகிறார். நம்ம வந்து அனுமதிக்கிறோம். ஆனால் அரசு வேலை வாய்ப்பில் நீங்கள் மறைமுகமாக கொண்டு வந்ததுக்கு அதிமுக வந்து தலையாட்டியது எப்படி ஏற்க முடியும்? அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுகவே இன்னும் வேலை வாய்ப்பு தரலங்க, பல வேலை வாய்ப்பு தரல. எஸ்ஐ தேர்வு முடிந்து விட்டது. எஸ்ஐ தேர்வு இது வரைக்கும் திமுகவில் ஒரு போலீஸ் போஸ்டிங் போடல. எஸ்ஐயில் ஸ்டே வாங்கி வச்சிருக்கு. ஒரு நீதிபதி தலைமையில் திரும்ப மறு விசாரணை. அதுக்கு அடுத்து நடத்தப்பட வேண்டிய எஸ்ஐ தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கல. கான்ஸ்டபிள் தேர்வு இன்னும் அறிவிக்கப்படல.
அப்போ திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் போலீஸ் துறைக்கு ஆள் எடுப்பதாக சொல்லி என்ன செஞ்சீங்க? டாக்டர்கள் பற்றாக்குறை, அன்னைக்கு 20,000 பேர், இன்னைக்கு 20,000 பேர், 45,000 பேருக்கு மேல் இருக்க வேண்டிய சுகாதாரத்துறை டாக்டர்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? கூடுதல் பணி சுமை டாக்டர்களுக்கு இருக்கலாமா? இருக்கிறதுலே உயிர் காக்கிற ஒரு துறையில் முக்கியமான துறை. நீங்கள் வந்து கூடுதல் நேரம் கொடுத்தாலோ அல்லது வந்து பணி சுமை வந்தாலோ எப்படி வேலை செய்வாங்க? இதெல்லாம் நெகட்டிவ் திமுகக்கு. இதெல்லாம் பெரும் பிரச்சாரமாக போனால் திமுகவுக்கு என்ன கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள் மற்றும் பல்வேறு போலீஸ் எல்லா தரப்புலையும் நெகட்டிவ். இவங்க தாங்க மவுத் கேன்வசஸ், இவங்க தாங்க வாய் வழியாக பிரச்சாரம் செய்து ஆளுங்கட்சியை காப்பாற்றுவார்கள். அவங்க வழியாக பல ஓட்டுகள் சேரும். ஸோ இதெல்லாம் அதிமுக ப்ளஸ். ஆனால் அதிமுக என்ன நெகட்டிவ்னு சொல்லிட்டேன். என் இஷ்டம் அவங்க பேசிப்பாங்கன்னா மக்கள் அதில் நெகட்டிவ் இருக்குது. பிரதான கட்சிகளாக திமுக அதிமுக செயல்பாடுகள் சொல்லிட்டீங்க. நிறைவாக ஒரு கேள்வி, தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அவங்களால என்னென்னலாம் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு மாநாடு போடுறாரு, இவர் வந்து பட்டியல் வெளியேற்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுகிறாரு. அதுமாதிரி சிஎம் ஸ்டாலினை கூட போய் பார்த்துட்டு வந்தார். ஆனால் அது வந்து முத்துக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் திமுக எதிர்ப்பை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றாரு. இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடுகள் ஒரு அடுத்த ஃப்ரெண்டுக்கான ஒரு மும்முரமாக இருக்கா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்? சீமானுடைய கட்சியினுடைய உச்சம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த 8.22 அதோடு முடிஞ்சு. இனி அடுத்த தேர்தலில் அவருக்கு வந்து வளர்ச்சியே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய பிரதானமான செயற்பாட்டாளர்கள் எல்லா மாவட்டத்திலும் வெளியே போயிட்டாங்க. அவருடைய பேச்சு செயல் எல்லாமே ரொம்ப முரண்பட்டது. தமிழ்நாடு அரசியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை நாள்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறார். அருமையாக பேசுகிறார். தமிழ் அறிவு இருக்கிறது, இலக்கிய அறிவு இருக்கிறது. என்ன அப்படியே பேசினா அப்படியே மடை திறந்த அருவி போல கொட்டுறார். இதெல்லாம் எடுபடாது. இப்படி பேசின 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசின ஆட்கள்லாம் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஆனால் தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் விரோதமான செயல்பாடுகளை தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கார். ஆடு மாடு மண்ணை காக்கிறேன், இதெல்லாம் பொய் புரட்டு. போய் பனையை இறக்கி அந்த கல்லை விற்று மக்கள் சம்பாதிப்பாங்க. வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க? எவ்வளோ கேவலமான விஷயத்தை திரும்ப நீங்கள் கொண்டு வரீங்க. ஒருத்தன் பனை ஏறி என்பதை வந்து நான் பேர் சொல்லக்கூடாது, சம்பவம்லாம் இருக்க. இன்னும் தலைவர் இருக்கார், ஒரு திரைப்பட கலைஞர் இருக்கார், ஒரு அரசியல் தலைவர், அவரும் சினிமாக்காரர், அது திரைப்பட கலைஞர் நான் சொல்ல முடியும். அந்த பனையேறி என்ற வார்த்தைக்காக படப்பிடிப்பில் நடந்த சண்டையில் எனக்கு தெரியும் அந்த வார்த்தை. அதனால் இவர் நினைக்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு எதிர்கால சமுதாயத்துக்கே ஒரு கேடான விஷயத்தை பரப்பி கொண்டிருக்கார். அவரோட உச்சம் முடிந்து போய்விட்டு. இல்லை, ஆனால் பல விவசாய அமைப்புகளாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவரோட களத்தில் நிற்கிறாங்களே, அவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. சீமான் தான் எங்களுக்காக பேசுகிறாருன்னு சொல்லக்கூடிய பேட்டிகளை பார்க்க முடியுது சார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு, முடிந்த கையோடு தேர்தல் அந்த எண்ணிக்கை முடிந்த உடனே வேறு யாரையும் பேட்டி எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். வாங்க, இந்த பேட்டியை கிளிப்பிங்ஸ் சைடில் வச்சுங்க, பாக்ஸ் மாதிரி போட்டுங்க, இதே ஒளிபரப்புங்க, எழுதி தரேன். இல்லை, விஜயால கூட என்னுடைய வாக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஹேவ் அ கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையாது. சத்தியமாக கிடையாது. முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவரை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே கிடையாது. இது பெரிய விவாதம், தனியாக கூட பேசுகிறேன். சீமானுக்காக தனியாக பேசுகிறேன். அவருடைய முரண்பட்ட பேச்சு என்ன, அவருடைய அறிவு எப்படி வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவு, இப்போ தான் புத்தி தெளிஞ்சதுன்னு சொல்லி பேச்சு, அதெல்லாம் எவனும் ஏற்றுக்க மாட்டான். டிவிகேவோட செயல்பாடு சார், விஜயோட தேர்ட் ஃப்ரண்ட்டாக விஜய். டிவிகேக்கு ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கலாம். ஏன்னா முதல் முறை தேர்தல், அவர் யார் பக்கம் போகாமல் நின்னார்னா பெரிய ஓப்பனிங். 10க்கு மேலே கூட போவோம் சில ஊரில். அவர் ஜெயிப்பாரா? யார்? அவர் நிற்கிற இடத்துல மட்டும் ஜெயிப்பார். விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அவர் நிற்கிற இடத்துல மட்டும் தனியாக நின்னார்னா அவர் மட்டும் ஜெயிப்பார். அதுவே கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். மற்றபடி 233லையும் தாவேக்கா 0. போகிற இடங்கள்லாம் கூட்டம் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் மாசான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் தான் அப்படிங்கிறதையும் பரப்புகிறாங்க. எப்படி நீங்கள் வந்து 0ன்னு சொல்ல முடியும்? பல கருத்து கணிப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக 25% மேலேயே கொடுத்துருக்குறாங்களே அவங்க. இதுக்கும் நான் சவால் விடுறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் எண்ணிக்கைக்கு பிறகு வாங்க, இதே பேச்சு நான் பேசுகிறேன். ஏன் நீங்கள் பேசுறது மொத்தத்தில் தப்புன்னு சொல்லி நான் அப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதிமுக இருக்கலாம் இப்போ இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறா சார் ஆதவ அர்ஜுனா. யார்? அதெல்லாம் ஏங்க, நீங்கள்
அரசியல் என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. அவர் கட்சி ஆரம்பித்து அவருக்கு ஆசை இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, குறைந்தபட்சம் இந்த மக்களோடு மக்களாக களம் இறங்கணுங்க. நீங்கள் ஒரு தேர்தலெலாம் வந்து ஆட்சி பிடிக்கிறது 10 எம்எல்ஏ பிடிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் நடந்த புரட்சி இப்போ நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. தப்பாக இப்படி பாவம் அவங்களாம். ஆதவர்ஜுன் பாவம், ஜானரகிசாமி பாவம், அதுவும் பாண்டிச்சேரி ஆனந்த் பாவத்திலும் பாவம், ரொம்ப பாவம். நீங்கள் எம்ஜிஆர் இங்கே பொறுத்துவே பார்க்கவே கூடாது. எம்ஜிஆர் வேற. எம்ஜிஆர் என்ற ஒரு மாஸ் லீடருக்கு இருந்த விஷயமே வேற. அவர் திராவிட கட்சியில் ஊர்னவர். எம்ஜிஆர் மன்றம் என்பது திராவிட கட்சியில் ஊறிய இன்னொரு கிளை. அது வேறு பரப்பியதெல்லாம் வேற. நீங்கள் திராவிடம் வேண்டாம், இந்துத்துவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு லைன் எடுக்கிறார். ஈடுபடார் இல்லை, அவர் திராவிடமும் தமிழ் தேசமும் இந்த மண்ணின் கண்கள் தான் எடுக்கிறார். அவர் திராவிடத்தை ஒதுக்கி தள்ளல. இல்லை, அந்த கான்செப்டுக்கு வராரு. திராவிடத்தையும் பாதி, இதில் பாதி, தமிழ் தேசியம் பாதி. வேலைக்கு ஆகாதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் மகேன் சீமானுக்கு வரேன், இவங்கெல்லாம் ஏன் வரல, வஉசி ஏன் இல்லை, இரட்டைமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா எங்கே போனார் எல்லாம் கேட்குறாரு. அவங்களாம் சுதந்திர போராட்டத்துக்கு போகிறான்னாங்க. சுதந்திர போராட்டம் என்பது வேறு, தமிழனுக்கு போராடுறது என்பது வேறு, தமிழ்நாட்டுக்கு போராடுறது என்பது வேறு. ஏன் இவங்களாம் நின்னாங்க? ஏன் பெரியார் நின்றார்? ஏன் இன்றளவு நின்று கொண்டிருக்கிறார்? ஏன் அண்ணா நிற்கிறார்? ஏன் கலைஞர் நிற்கிறார்? ஏன் அதிமுக நிற்கிறது? ஏன் ஜெயலலிதா நிற்கிறார்? அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த 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 விஷயத்தை உள்வாங்கினா தான் இந்த அரசியலை புரிஞ்சிக்க முடியும். அதனால் திராவிடம் பாதி, தமிழ் தேசியம்லாம் யார் தமிழை விட்டு கொடுத்துட்டாங்க? எந்த திராவிட கட்சி தமிழையும் தமிழ்நாட்டையும் விட்டு கொடுத்துச்சு? இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் அவருக்கு வந்து சில கணக்கு சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஜானரகிசாமி சொல்கிறது, இந்த முறை நில்லுங்க, நீங்கள் ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவர், வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள், விஜய்க்கு ஆர்ப்பரிக்கிற கூட்டமோ இல்லை ஒரு வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தேர்தல் என்று வந்தால் ரொம்ப கஷ்டம். அவர் கூட்டணிக்கு வந்து நின்னார்னா ஓரளவுக்கு சைஸபிளாக ஒரு பெரிய விக்டரின்றது கிடைக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறைக்கு வந்தால் மட்டும் எப்படி சார் அது ஓட்டை கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறீங்க? தனிச்சாலின்னா ஓட்டு வராதுன்றீங்க, கூட்டணினா மட்டும் எப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆகும்? திமுக அதிமுகன்ற ரெண்டு பெரிய கட்சிங்க. ஒன்று ஒரு திமுகவுக்கு வரணும், அது வாய்ப்பு இல்லை. அதிமுக போனால் வாய்ப்பு இருக்கிறது, பாஜக வெளியே போனோம். அதிமுக கூட வந்தாங்கன்னா நிச்சயமாக ஏங்க நீங்கள் யோசித்து பாருங்கள், 2014, 16, 21 இது எல்லாமே எப்படி மேசிவ் விக்டரியா? இல்லை. அப்புறம் எட்ஜஸ்டில் தான் எல்லாம் என்ன ஜெயிச்சாலும் எட்ஜஸ்ட் தான். 40 ஜெயித்தாலும் சரி, 172 இடங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றாலும் லேண்ட்ஸ்லைடு வெற்றியே கிடையாது. எல்லாம் ஒரு 15 லட்சம், 10 லட்சம், 8 லட்சம் ஓட்டு தான். நீங்கள் அதனால் இந்த திமுகவை நீங்கள் அப்படியே நீங்கள் எதிர்ப்பு இருந்தாலும் அப்படியே தூக்கி போய் அப்படியே அது ஓரம் கட்ட முடியாது. அவங்களுக்கு 24, 25% அவங்க கட்சி இருக்குது, கூட்டணி கட்சி பலம் இருக்குது. அப்புறம் நியூட்ரல் ஓட்டு தான் டிசைட் பண்ணோம். நியூட்ரல் ஓட்டு அப்படியே டோட்டல் எப்படி மாறாது. நீங்கள் டிடிவி தினகரன் 2021 அமித்ஷா சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வைத்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2021 கூட்டணி ஆட்சி வந்துடும். 21 வந்திருக்கு. 21 ஏன்னா தென் மாவட்டத்தில் 23 இடங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் அதிமுக தோற்றது. அங்கே அதிமுகவுக்கும் திமுக இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த வாக்குகள், அது அமமுக வெற்றி வாங்கிய வாக்கு. அப்போது அந்த அப்போ வந்தாலே கூட்டணி ஆச்சுங்க. திமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி வந்திருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கோம், விசிக என்ன பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க பங்கு. இது 118க்கு என்னைக்கு குறை வருதோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆச்சு. பட் கலைஞர் இருக்கும்போது அவர் பண்ணலையே, கம்மியாக இருக்கும்போது கூட அவர் பண்ணலையே. கலைஞருடைய கெப்பாசிட்டியும் கலைஞருடைய ஆளுமையும் வேறங்க. அது ஸ்டாலினால் காப்பாற்ற முடியுமா? அந்த மாதிரி இதே 90 வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அப்படி ஒரு ஆட்சி நடத்தியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக காங்கிரஸும் விசிகாவும் வேறு சில கட்சிகளும் கூட்டணி இருந்திருக்கும், அமைச்சர்கள் இருந்திருக்கும். பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.